ம். ஐயா, ஆரம்பிச்சலாங்களா ஐயா? ஐயா வணக்கங்க ஐயா, மாலை வணக்கம். மாலை வணக்கம் சார். ஆரம்பிக்கலாம் சார். வணக்கம் சார். இந்தாங்க ஐயா. இந்த ஃபைல் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கம், வணக்கம் வணக்கம் ஐயா. நேருக்கு வணக்கம் ஐயா. ஐயா, இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பே- பே- பேச பார்க்க போறோங்க ஐயா. அது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்தி மைக்ரோபியம், ஆரோக்கியமான நுண்ணுயிர் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட். இது வந்து நம்ம பாரம்பரிய அரிசியோட மிக முக்கியமான ஒரு அஹ், மருத்துவ குணங்கள்ல பிணைஞ்சிருக்கிற ஒரு விஷயம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய அரிசியில வந்து நம்ம சத்துக்களை பத்தி பேசணும், விட்டமின்ஸ் பத்திலாம் பேசணும், அதெல்லாம் அதான் மக்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம வந்து பயோ ஆக்டிவ் மாலிகூல்ஸ் பத்தி நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம ஒரு புதுசா ஒரு ஐடியாக்குள்ள வந்தோம். பயோ ஆக்டிவ் மாலிகூல்ஸ், உயிராற்றல் மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரம்பரிய அரிசிகள்ல அந்த உயிரிடல் மூலக்கூறுகள் தான் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம மக்களுக்கு புரிஞ்ச வரைக்கும் வந்து அதுல இருக்கிற சத்துக்கள் பத்தி தான் மக்களுக்கு தெரியும். நார்ச்சத்து, புரதச்சத்து, அப்புறம் இரும்பு சத்து, அது மாதிரி நிறைய சத்துக்கள் பத்தி தான் மக்கள் பேசிட்டு இருக்காங்க. மக்கள் அதை வச்சே வந்து பாரம்பரிய அரிசிகளை வந்து ரொம்பவும் வந்து ஆர்வமா வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அது மக்களுக்கு வந்து ஒரு புரிதல், அந்த அளவுக்கு புரிதல் இருக்கு. அந்த புரிதல் வந்து யூடியூப் மூலமா, ஃபேஸ்புக் மூலமா, மற்ற வாட்ஸ்அப், மற்ற சேனல்ஸ் மூலமா வந்து அவங்களுக்கு வந்து இந்த தேடுதல்னால புரிதல் வந்திருக்கு. அது வந்து பொதுவா மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அதை தாண்டின விஷயங்களை தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து நம்ம வந்து முக்கியமா பார்த்தது வந்து பயோ ஆக்டிவ் மாலிகுல் என்று சொல்லக்கூடிய ஒரு உயிராடல் மூலக்கூறுகளை பத்தி நம்ம பார்த்தோம். அந்த உயிராடல் மூலக்கூறுகளுடைய அடிப்படையை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். ஓரளவுக்கு நமக்கு நம்ம டீம்ல இருக்கிற அந்த 20-15 பேருக்கு வந்து ரெகுலரா கிளாஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த பயோ ஆக்டிவ் மாலிகுல்ஸ் பத்தின ஒரு விஷயங்களை வந்து அவங்க ஒரு அடிப்படைக்குள்ள மைண்ட்ல கண்டிப்பா ஸ்டோர் ஆயிருக்கும். இதுதான் வந்து பாரம்பரிய அரிசி இருக்கிற மருத்துவ குணங்களுக்கான அடிப்படை. அதே நேரத்துல வந்து பல மில்லியன் செல்களுக்கு வந்து ஏத்த மாதிரி பயோஆக்டிவ் மாலிகூல்ஸ் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கு. அதுன்றது நம்ம வந்து ஓரளவுக்கு ஓரளவுக்கு அந்த இது நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சதுனால வந்து நம்ம அந்த பயோஆக்டிவ் மாலிகூல்ன்ற ஒரு அடிப்படை சப்ஜெக்ட் பாரம்பரிய அரிசிகளில் உள்ள மருத்துவ குணங்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பயோஆக்டிவ் மாலிகூல்ஸ். அதுதான் மருத்துவ குணம் அடிப்படை என்ற ஒரு ஒரு ஒன் லைன் மைண்ட்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், அந்த ஒரு சப்ஜெக்ட் லெவல்ல நாலேஜ். அதுக்கு அடுத்தபடியா ஒரு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம், நம்ம பாரம்பரிய அரிசிகளுக்கே உரிய, நல்லா புரிஞ்சுக்கோங்க சார், நம்ம பாரம்பரிய அரிசிகளுக்கே உரிய சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா, பாரம்பரிய அரிசிகள் வந்து பயோஆக்டிவ் மாலிகுல் மூலமா ஒரு விஷயத்த நம்ம உடல் செல்கள்ல வந்து பண்ணிட்டு இருக்கு. அதே நேரத்துல ஹெல்தி மைக்ரோபியோம் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை நம்ம பாரம்பரிய அரிசிகளை மட்டும்தான் கட்டமைக்க முடியும். இது ஒரு புது இன்ஃபர்மேஷன் நமக்கு, நம்ம டீமுக்கு. ஹெல்தி மைக்ரோபியம், ஆரோக்கியமான நுண்ணுயிர்கள் சொல்றோம் இல்லையா, அந்த ஆரோக்கியமான நுண்ணுயிர்களை வந்து நம்முடைய பாரம்பரிய அரிசிகளால மட்டும்தான் வந்து கட்டமைக்க முடியும்.
அந்த ஆரோக்கியமான குடல் சூழலை வளர்க்கும் பாரம்பரிய அரிசிகள் சொல்லிட்டு ஒரு எக்ஸ்க்ளூசிவா சிலதெல்லாம் இருக்கு. ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில இந்த பாரம்பரியம் நம்ம நினைச்சிட்டு இருக்க எல்லா பாரம்பரியமும் எல்லாத்துக்கும் கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா டெஃபினட்டா கிடையாது. சயின்டிபிக்கா கிடையாது. பாரம்பரிய மரபு அறிவியல் படியும் கிடையாது, நவீன அறிவியல் படியும் கிடையாது. ஆரோக்கியமான குடல் சூழலை வளர்க்கும் பாரம்பரிய அரிசிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன பாரம்பரிய அரிசி என்ன, அது ஹெல்த்தி மைக்ரோபியம்னா என்ன, அந்த குடல் சூழலை வளர்க்கக்கூடிய பாரம்பரிய அரிசிகள் அது எதனால அந்த ஒரு குடல் சூழலை வளர்க்குது, அந்த குடல் சூழலோட முக்கியத்துவம் என்ன, அது அது பேசிக் சயின்ஸ் என்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு பேசிக்குள்ள போக போகிறோம். நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் பழைய சாதம். பழைய எதுன்னு சொல்லுவோம் இல்லையா, பாரம்பரிய உணவு முறையில் பழைய சாதம்ன்றது ஒரு மிக முக்கிய பங்காற்றுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த நம்ம நம்ம சும்மா அந்த பழைய சாதம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக கூட ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் என்ன அரிசி பயன்படுத்தினாங்க யோசிச்சு பாருங்க. அது நம்ம பாலிஷ் அரிசி தான், பாரம்பரிய அரிசி கிடையாது. அதுல பாரம்பரிய அரிசியா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பாரம்பரிய அரிசிகள் மட்டும்தான், எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, குறிப்பிட்ட பாரம்பரிய அரிசிகள் மட்டும்தான் தனித்துவமாக இந்த ஆரோக்கியமான குடல் சூழலை வளர்க்கும் தன்மை கொண்ட பாரம்பரிய அரிசிகள். இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஆரோக்கியமான குடல் சூழலை வளர்க்கும் பாரம்பரிய அரிசிகள் அதுதான். அது குறிப்பிட்ட பாரம்பரிய அரிசிகள் தான் தவிர அனைத்து பாரம்பரிய அரிசிகளும் இல்லை. இந்த விஷயத்தை நம்ம மைண்ட்ல செட் பண்ணணும். இப்போ அதுக்கு அடுத்தபடியா அந்த பழைய சாதம் என்ற உணவு முறை இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கும் இந்த பாரம்பரிய அரிசியில செய்த பழைய சாதம், எந்த பாரம்பரிய அரிசியில அந்த பழைய சாதம் செய்யும், ஹெல்த்தி மைக்ரோபியம் என்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்குறது. ஸோ இதாங்கிற விஷயம் மேட்டர். நம்ம நார்மலா பெர்மனன்ட் ரைஸ் சொல்லுவோம் இல்லையா, அது அதில் பார்த்தீங்கன்னா அது ரைஸ் வாட்டரா இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் இருக்கலாம். அதில் ஒரு பாக்டீரியா, பெனிஃபிஷியல் பாக்டீரியாவை, நன்மை செய்யும் பாக்டீரியாவை உருவாக்கும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. பொதுவாகவே பாரம்பரிய அரிசிகள் சாப்பிடும்போது அதுல பாரம்பரிய அரிசிகள்ல நம்ம பழைய சாதத்தை சாப்பிடும்போது அதுல நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாலாம் இருக்கு. நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், நம்ம திரும்பி ரீகால் பண்ணுவோம். வெள்ளை நிறமான பாரம்பரிய அரிசிகள் ஒரு கேட்டகரி, அப்புறம் ஹைப்போபிக்மெண்டட் நிறமி குறைந்த பாரம்பரிய அரிசிகள் செகண்ட் கேட்டகரி, அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா நிறமி மிகுந்த பாரம்பரிய அரிசிகள் மூணாவது கேட்டகரி. வெள்ளை நிறமான பாரம்பரிய அரிசிகள் ரெகுலராக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, மதிய சாதம், அது சாம்பார், தயிர், ரசம், மோர், சிக்கன், மட்டன் எல்லாம் கொடுக்க அது பயிர் ஃபுல்லாக சாப்பிடுறது. அடுத்து நிறமி குறைந்த பாரம்பரிய அரிசிகள்ன்றது 60 சிகப்பு கோணை, இந்த மாதிரி குறைந்த சூரிய ஒளி அதோடைய திரைக்கும் தன்மை கொண்ட குறுகிய நாட்கள், 130 நாட்கள், 30 நாட்களுக்குள்ள அது வளர்ச்சி பெற்ற ஒரு பாரம்பரிய அரிசிகள்லாம் கடைகளில் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை அதெல்லாம் சாப்பிடும். மூன்றாவது நம்ம ஹைப்பர் பிக்மெண்டட் நிறமி மிகுந்த பாரம்பரிய அரிசிகள் தான் நம்ம மருத்துவ குணமுள்ள பாரம்பரிய அரிசிகள், பயோஆக்டிவ்ஸ் என்ரிச்சாக பாரம்பரிய அரிசிகள், நீடிய காலம் 130 நாளுக்கு மேல சோலார் இன்டென்சிபிகேஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகி அது அந்த காம்ப்ளெக்ஸான ஒரு கடினமான மாலிகுல்ஸா உருவாக்கி அது அந்த பாரம்பரிய அரிசிகள், பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ் ரிச்சாக பாரம்பரிய சொல்லிச்சோம் இல்லைங்களா. இப்போ அதை வாரம் 2 பேர் கஞ்சாமரம் சாப்பிட சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ்ல இந்த பழைய சாதம்ன்ற ஒரு சப்ஜெக்ட் வரும்பொழுது நீங்க அதே மருத்துவ குணம் கொண்ட மூன்றாவது கேட்டகரி, வாரம் 2 முறை மட்டுமே கஞ்சா குடிக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த பாரம்பரிய அரிசிகளை பழைய சாதமா நம்ம எடுத்துக்கிறது நம்ம அதுல இருக்கிற பயோஆக்டிவ்ன்ற சப்ஜெக்டை ஓர வச்சுட்டு ஹெல்த்தி மைக்ரோபியம் என்ற ஒரு சப்ஜெக்டுக்குள்ள வரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க காட்டு யானம் எடுத்துக்கலாம். காட்டு யானம்ல ஒரு பழைய சாதம் செஞ்சு அதை காலையில நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, நைட்டு செஞ்சு வச்சுட்டு நைட்டு வடிச்சு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில பழைய சாதமாக்கி அதை நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுல மைக்ரோபியம்ஸோட சப்ஜெக்ட் என்ன, அது நம்ம இதான் இப்படிதான் சொல்ல வரேன். மருத்துவ குணம் உள்ள மூன்றாவது கேட்டகரியில் இருக்கிற பாரம்பரிய அரிசிகளை நம்ம வாரம் 2 முறை மட்டுமே கஞ்சியா எடுத்துக்கணும்ன்றது தான் நம்ம பேசணும் இல்லைங்களா. அது நொறுங்கத்தினால் 100 வயது சப்ஜெக்ட்ல உண்மையில பயோஆக்டிவ்ஸ் நம்ம இடத்துல தான் பேசிட்டு இருந்தோம். இதான் முன்னாடியே இருந்துச்சு சார், மியூட் பண்ணுங்களேன் கொஞ்சம், யாரும் தெரிஞ்சுக்கங்க. மியூட் ஆகும். சரிங்க சார். ஸோ இந்த விஷயம் இதுல நம்ம இந்த பெர்மனன்ட் ரைஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எதனால இந்த பழைய சாதம் அறிவியல் பூர்வமா பழைய சாதம் உணவு முறை சொல்ற. ஹலோ
யாரோ கொஞ்சம் சார்ட் மீட் பண்ணுங்க கொஞ்சம். ஓகே. ஸோ இந்த பழைய சாதம்ன்ற ஒரு சிறப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுல வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில பாரம்பரிய அரிசிகள், அது வந்து குடலை வாழ வைக்கக்கூடிய பாரம்பரிய தெரியும், பால் குட வாழை கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி பனங்காட்டு குட வாழை, அதுக்கப்புறம் வந்து வெறும் குட வாழை. அது நான் கடைசி சப்ஜெக்ட், நான் கடைசி ஸ்லைட்ல நான் பேசுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். த கட் பிரெயின் ஆக்சிஸ், த கட் பிரெயின் ஆக்சிஸ், அதாவது வந்து பெருங்குடல் அண்ட் மூளை, இதுக்குள்ள ஒரு கனெக்ஷன்ஸ், நியூரல் கனெக்ஷன்ஸ். நம்ம உடம்பு, ஒவ்வொரு மனித உடம்புலையுமே பார்த்தீங்கன்னா பெருங்குடலுக்கும் மூளைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு சார், சயின்டிஃபிக்கா. அந்த பை டைரக்ஷன் கனெக்ஷன் அது. அதாவது மூளையில இருந்து பெருங்குடலுக்கும் டைரக்ஷன்ஸ் போகும், கமெண்ட்ஸ் போகும். பெருங்குடல்ல இருந்து மூளைக்கு கமெண்ட்ஸ் போகும். என்னடா அது, பெருங்குடல் எப்படி மூளைக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குது? என்ன டாக்டர் நீங்க இப்படிலாம் சொல்றீங்க? The complex bidirectional communication network between the central nervous system and the gastrointestinal tract. ஸோ இதான் விஷயம். The complex bidirectional communication system network, இது பேர் தான் கட் பிரெயின் ஆக்சிஸ். நம்ம பாருங்க, நம்ம பாரம்பரிய அரிசி அதுல இருக்கிற பழைய சாதம்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரு சப்ஜெக்ட் வச்சுட்டு இருக்கோம். ஆனா ஒரு ஒரு டீப் சயின்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பயங்கரமான நியூரல் நெட்வொர்க்ஸ், நியூரல் கம்யூனிகேஷன்ஸ் பெருங்குடல்ல இருந்து மூளைக்கு போகுது சார் கமெண்ட்ஸ். அந்த கமெண்ட்ஸ் யார் சார் கொடுக்குறா? யார் கொடுக்குறா? அந்த பெருங்குடல்ல உருவாக்கப்பட்ட ஹெல்த்தி மைக்ரோபியம்ஸ், அதாவது ஒரு நுண்ணுயிர்கள், ஒரு ஆரோக்கியமான நுண்ணுயிர்கள் என்ற ஒரு ஒரு ஆரோக்கியமான நுண்ணுயிர்கள் பாரம்பரிய அரிசிகளால் மட்டுமே உருவாக்கப்பட்ட. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து நீங்க வந்து பாலிஷ் பண்ண அரிசி சாப்பிட்டோம்னா இந்த நுண்ணுயிர்கள் உருவாகாது, 100% உருவாகாது. ஏன்னா இந்த நுண்ணுயிர்கள் உருவாக்குறதுக்கான அந்த ரா மெட்டீரியலும் அதுக்கான ஒரு பேசிக் அந்த ஒரு இன்கிரீடியன்ஸ், அதுக்கான பெர்முடேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து மருத்துவ குணமுள்ள பாரம்பரிய அரிசிகளால் மட்டும்தான் நிர்வகிக்கணும். அந்த மருத்துவ குணமுள்ள பாரம்பரிய அரிசிகள் அது ஸ்பெசிஃபிக்கா பெருங்குடலில் ஹெல்த்தி மைக்ரோபியம் என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியமான நுண்ணுயிர்களை உருவாக்கக்கூடிய பாரம்பரிய அரிசிகள் அந்த ஆரோக்கிய நுண்ணுயிர்களை உருவாக்கும். அந்த ஆரோக்கிய நுண்ணுயிர்கள் ஹெல்த்தி மைக்ரோபியம் அதனால் தூண்டப்பட்டு இந்த கட் பிரெயின் ஆக்சிஸ் ஆக்டிவேட் ஆகும். இந்த செகண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட் பிரெயின் ஆக்சிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு பெருங்குடலுக்கும் மூளைக்கும் தொடர்பு சம்பந்தமான ஒரு நியூரல் நெட்வொர்க் கம்யூனிகேஷன் ஆக்டிவாகவே இல்லை சார். கண்டிப்பா இல்லை, ஆக்டிவாகவே யாருக்குமே இல்லை. நம்ம இப்போ இந்த செகண்ட்ல இருக்கிற எத்தனை லேக்ஸ் பாப்புலேஷன்ஸ் இருக்கலாம், அவங்கள யாருக்குமே இந்த கட் பிரெயின் ஆக்சிஸ் இருக்கு. பட் ஆக்டிவேட்டடா இருக்கான்னா கொஷின், பெரிய கொஷின் தான். ஏன்னா ஏன் ஆக்டிவேட்டா இல்லை அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான காரணம், ஹெல்த்தி மைக்ரோபியம்ஸ் உங்கள் பெருங்குடல்ல உருவாக்கப்படவே இல்லை. அப்போ அந்த ஹெல்த்தி மைக்ரோபியம்ஸ் உருவாக்கப்படணும் அப்படின்னா அதுக்கான ஸ்பெஷல் என்டிட்டி பாரம்பரிய அரிசிகளை பழைய சாதனமாக செய்து அதை நாம் பயன்படுத்தணும். ஒரு மண்டலம் பயன்படுத்தணும் 40 நாட்களுக்கு மேல ரெகுலரா. அந்த அந்த ஒரு மண்டலம் பயன்பாட்டில் அந்த ஹெல்த்தி மைக்ரோபியம்ஸ் வந்து நல்ல பாப்புலேஷன்ஸ் காலனி உருவாகி அந்த கட் பிரெயின் ஆக்சிஸை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த பாரம்பரிய அந்த ஹெல்த்தி மைக்ரோபியம் இல்லாமல் கட் பிரெயின் ஆக்சிஸ் ஆக்டிவேட்டே ஆகாது. அப்போ கட் பிரெயின் ஆக்சிஸ்னா என்ன, அதோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கடைசி சிறையில பார்க்கும்போது தான் இதோட சீரியஸ் நமக்கு புரிய வரும். இது எவ்வளோ ஒரு சீரியஸான விஷயம் நமக்கு புரிய வரும் சார். ஸோ அந்த ஹெல்த்தி மைக்ரோபியம்ஸ் அது சார்ந்த வந்து நம்முடைய பாரம்பரிய அரிசிகள்ல தனிப்பட்ட ஒரு முக்கியத்துவம். நம்ம பயோஆக்டிவ் மாலிகுல் சப்ஜெக்ட் ஓட வச்சிருக்கேன், நான் சொல்றேன் வெரி வெரி ஸ்பெசிஃபிக். பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ் அது வந்து செல்லில் டூனிப்பாக கண்டறியக்கூடியது, அந்த டிசீஸ் அட் டே 0 எஃபெக்ட் எல்லாம் ஓகே. இது தனி சப்ஜெக்ட். எக்ஸ்க்ளூசிவா நம்ம பாரம்பரிய அரிசிகளுக்கே உரிய தனித்துவமான இன்னொரு சப்ஜெக்ட் இது, இந்த கட் பிரெயின் ஆக்சிஸோட ஆக்டிவேஷன். ஸோ இந்த கட் பிரெயின் ஆக்சிஸோட ஆக்டிவேஷன்ஸ் வந்து பை டைரக்ஷனல் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் பிட்வீன் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பிரெயின் அண்ட் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்ட். ஸோ இதை பார்த்துட்டோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது கம்யூனிகேஷன் டு பிரெயின். ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பாக்டீரியாஸ் வந்து பெருங்குடல் இருக்கு. இந்த மைக்ரோபியம் சிக்னிஃபிகன்ட் ரோல் இன் பிரெயின் கம்யூனிகேஷன், இன்ஃப்ளூயன்ஸ் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் டிசீஸ். அதாவது
நம்ம உடம்புல இருக்கிற சின்ன சின்ன மாற்றங்களையும் சின்ன சின்ன ஒரு டிசீஸ், ஒரு வியாதி வந்திருக்கா, அந்த வியாதி எந்த மாதிரி லெவல்ல இருக்கு, என்ன கண்டிஷன்ல இருக்கு, அந்த வியாதி வந்து அந்த சிம்டம்ஸ் எந்த மாதிரி வந்திருக்கு, இல்ல நம்ம ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு, நம்ம உடம்பு எப்படி இருக்கு, அதுல இருக்கிற அதாவது நம்ம உடம்பு சம்பந்தமான ஒரு சிக்னல்ஸை பெருங்குடல்ல இருக்கிற அந்த ஹெல்த் மைக்ரோபியம்ஸ் தான் வந்து பிரெயினை கம்யூனிகேட் பண்ணுது. அதுக்கேற்ற மாதிரி பிரெயின் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகும். இது இப்பதான் கட் பிரெயின் ஆக்சிஸ். அந்த என்ன மாதிரியான சிக்னல்ஸ் வந்து பிரெயினுக்கு கொடுக்குதோ அதை பொறுத்து பிரெயின் என்ன பண்ணணும்னா அந்தந்த ஆர்கன்ஸை வந்து திருப்பியும் ஸ்டிமுலேட் பண்றதோ, அந்த ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்றதோ, அந்த ஆர்கன்ஸை ரெக்டிவேட் பண்றதோ, அதுக்கான கமெண்ட்ஸ் கொடுக்கறதோ, அதை வந்து சரி பண்றதுக்கான முயற்சி எடுக்க. ஏன்னா பிரெயினுக்கு வந்து யார் சொல்லுவா, இது எங்கேயோ மேல இருக்கு இல்லையா, யார் சொல்லுவா? ஒட்டுமொத்த உடல்ல ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து மாற்றம் ஆயிட்டு இருக்குன்ற ஒரு சப்ஜெக்டை வந்து மெசேஜை வந்து அது கம்யூனிகேஷனா, நியூரல் கம்யூனிகேஷனா பிரெயினுக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த ஹெல்த்தி மைக்ரோ. இதை சென்ஸ் பண்ணி சிக்னலிங் பண்ணி கரெக்டா அந்த வேறு ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹெல்த், ஈவன் குட் ஹெல்த் ஆல்சோ. நல்லா இருக்காரு இவரு, செல்ஸ் நல்லா இருக்கு, இவர் வந்து உடம்புல வந்து டாக்ஸின்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கு, இவர் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காரு, இந்த மாதிரியான விஷயங்கள் செல்ல வந்து நிறைய மெட்டபாலிக் ப்ராடக்ட் உருவாக்கிட்டே இருக்கு, அப்ப செல்ஸ் ரொம்ப ஆக்டிவா பர்ன் ஆயிட்டு, இந்த மாதிரியான சிக்னல்ஸ், மல்டிபிள் சிக்னல்ஸ் இதெல்லாம் பிரெயினுக்கு கொடுத்துட்டே இருக்கும். இன்க்ளூடிங் மூடு. நல்ல மூட்ல இருக்காரு, பிளசண்டா தான் இருக்காரு, இவர் உடம்பு பிளசண்டா ஃபீல் பண்ணுது, உடம்பு பாடி பிளசண்டா ஃபீல் பண்ணுது, பாடி ரெஸ்டா இருக்கு, பாடி ரொம்ப டயர்டா இருக்கு, பாடி ரொம்ப ஆக்டிவா இருக்கு. எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி இந்த ஹெல்த் மைக்ரோபியம்ஸ் வந்து நம்ம கட் பிரெயின் ஆக்சஸ் மூலமா பிரெயினுக்கு கம்யூனிகேட் பண்ணும் சார். அப்படிப்பட்ட கட் மைக்ரோபியம் நமக்கு தேவைதானே, நம்ம பெருங்குடல்ல அந்த ஹெல்த் மைக்ரோபியம் தேவைதானே. அது யாரால உருவாக்க கட்டமைக்க முடியும் அப்படின்னா பாரம்பரிய அரிசி, மருத்துவ குணம் உள்ள பாரம்பரிய அரிசிகளால் மட்டுமே வந்து இந்த ஹெல்த் மைக்ரோபியம்ஸை கட்டமைக்க முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். மருத்துவ குணமுள்ள பாரம்பரிய அரிசிகள் மட்டுமே வந்து இந்த ஹெல்த் மைக்ரோபியமை கட்டமைக்க முடியும். வேற எதாலையுமே கட்டமைக்க முடியும், வேற எதாலையும் முடியாது, சயின்டிபிக்கா முடியாது. அப்போ இதெல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு, மன்னர்கள் காலத்துல இதெல்லாம் இருந்துச்சு. கரெக்டா நியூரல் கம்யூனிகேஷன்ஸ் கட்ல இருந்து பிரெயினுக்கு போச்சு. ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டையும், ஸ்டேட் ஆஃப் ஹெல்த்தையும், ஸ்டேட் ஆஃப் பாடி கண்டிஷனையும் பிரெயினுக்கு கண்டிஷன் கொடுத்துட்டே இருந்துச்சு மைக்ரோபியம்ஸ். எப்படி கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது. தமிழ்ல போடுறேன். இப்போ குடலில் உள்ள லட்சக்கணக்கான பாக்டீரியாக்கள் குடல் நுண்ணுயிரி என்று அழைக்கப்படுகின்றன. அவை குடல் மூளை வரவில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கின்றன மற்றும் ஆரோக்கியம் மற்றும் பல்வேறு அங்கங்களை அம்சம் தெரிவிக்கின்றன. அதுக்கு ஒரு இது கண்டினியூஸ் ப்ராசஸ். அது இதுதான் மூளை, குடல் மூளை ஆச்சுன்னு சொல்லக்கூடியது. இது காரணம் பாத்தீங்கன்னா சார், இதான் சார் இந்த விஷயம். செரோட்டோனின் உங்களுக்கு தெரியும் இல்லையா, கேள்விப்பட்டிருக்கு செரோட்டோனின். அந்த செரோட்டோனின் என்ற ஒரு விஷயம், இது வந்து ஒரு பேலன்ஸ்டு கட் என்விரான்மெண்ட்ல அது என்கரேஜ் பண்ணக்கூடியது. அது ப்ரொடியூஸ் பண்ணும், ஓவரால் மென்டல் வெல்னஸ் ப்ரொமோட் பண்ணும், கீ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கிரிட்டிக்கல் சென்ட்ரல் சிஸ்டம்ல. இதெல்லாம் இதை பத்தி நிறைய சொல்லலாம் செரோட்டோனின் பத்தி. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், 90% செரோட்டோனின் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் தி கட். ஹெல்தி மைக்ரோபியம்னால ப்ரொடியூஸ் ஆகுது. இப்ப கனெக்ட் பண்ற பாருங்க, பாரம்பரிய அரசியலில் முக்கியமா மருத்துவ குணம் உள்ள பாரம்பரிய அரிசிகளை பழைய சாதமாக செய்து நைட்டு வடிச்சு மார்னிங் பழைய சாதமாக எடுக்கிற பட்சத்துல இந்த பழைய சாதத்துல பெர்முடேஷன் ஆயிட்டு நொதிதல் உருவாக்கி அதில் உள்ள ஒரு சில வந்து நுண்வேதி பொருட்கள்லாம் வந்து நம்ம உடம்புக்குள்ள போகும்போது பெருங்குடல்ல ரீச் ஆகி பெருங்குடல்ல ஒரு ஹெல்தி மைக்ரோபியம் என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய நுண்ணுயிரிகளின் கட்டமைப்பை வந்து மேம்படுத்தி, அந்த ஆரோக்கிய நுண்ணுயிரிகள் கட்டமைப்பை மேம்படுத்தப்பட்ட உடனே நடக்கிற விஷயம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் செரோட்டோனின். ப்ரொடக்ஷன் ஆஃப் செரோட்டோனின். இந்த செரோட்டோனின்ன்றது வந்து ஒரு முக்கியமான, அதிமுக்கியமான நியூரோ டிரான்ஸ்மிட்டர். பிரெயின்லேயே 10% தான் சார் ப்ரொடியூஸ் ஆகுது. பிரெயினாலேயே 10% ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஆனா 90% செரோட்டோனின் ப்ரொடியூஸ்டு பை தி ஹெல்தி மைக்ரோபியம். இந்த ஆரோக்கிய நுண்ணுயிரிகள் தான் ப்ரொடியூஸ். அப்ப நம்ம உடம்புக்கு இந்த செரோட்டோனின் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. இந்த கிராஸ்டாக் லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓவரால் பிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்னஸ்க்கு செரோட்டோனின் தான் வந்து அதோட நியூரோ டிரான்ஸ்மிஷன், அதோட கனெக்ஷன்ஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட். அப்படிப்பட்ட செரோட்டோனின் நம்ம உடம்புல சுரக்கலையா 10% வச்சு நம்ம என்ன பண்ணணும்? அதனாலதான் நம்ம இவ்வளவு ஸ்ட்ரெஸ், மென்டல் இல்னஸ், அப்புறம் வந்து டயர்ட்னஸ், வீக்னஸ், அப்படி சோர்வடைகிறது, அப்புறம் சரியான உணவு சாப்பிட்டா செரிக்கிறது கிடையாது, டைஜஷன் ஆகுது, குளிர்ச்சியா போகிறது, அப்புறம் மோஷன் சரியா போறது கிடையாது, இன்கம்ப்ளீட்டா மோஷன் போறது, எப்பவுமே ஒரு பரபரப்பான லைஃப்லயே சுத்திட்டு இருப்பாங்க. இதெல்லாமே வந்து
ஆப்டிமம் செரோட்டோனின் நம்ம பிளட்ல இருந்துச்சுன்னா அது வந்து கட் ஆக்சஸ் மூலம் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகுது. மொத்த பாடியில மொத்த ப்ராக்ரஸுமே வந்து பிரெயினுக்கு வந்து ப்ராப்பராக கம்யூனிகேட் ஆகி அந்த பிரெயின் வந்து அதுக்கான அந்தந்த ஆர்கன்ஸையும் அந்தந்த சிஸ்டத்தையும் ப்ராப்பராக கைட் பண்ணி மானிட்டர் பண்ணி எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இவ்வளோ பெரிய விஷயம் ஒன்று ஒன்று செம்ம ஹைலி இன்டர் கனெக்டட். அப்போ அந்த கட் பிரெயின் ஆக்சஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மருத்துவகுணமுள்ள பாரம்பரிய ஃபெர்மெண்டேஷன் பண்ணி அதில் இருக்கிற அந்த ஹெல்த் மைக்ரோபியோம்ஸ் உற்பத்தி பண்ணி அந்த ஹெல்த் மைக்ரோபியோம்ஸ்னால 90% செரோட்டோனின் ப்ரொடியூஸ் ஆகுது. 90% செரோட்டோனின் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, வெறும் 10% தான் பிரெயின்ல ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ 90% செரோட்டோனின் 90% செரோட்டோனின் வந்து அந்த நம்மளுடைய கட்ல ப்ரொடியூஸ் ஆகுது. யார் ப்ரொடியூஸ் பண்றா? ஹெல்த் மைக்ரோபியோம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஹெல்த் மைக்ரோபியோம்ஸ் எப்படி கட்டுக்கு கிடைக்கும்? நோ அதர் வே, மருத்துவ குணமுள்ள பாரம்பரிய அரிசிகள்ல இருந்து பழைய சாதம் செய்யப்பட்டு அது ஃபெர்மெண்டேஷன் ஆகிட்டு அதுல இருந்து அந்த ஹெல்த் மைக்ரோமிக்கான அந்த ரா மெட்டீரியல்ஸ் உருவாகி அது பெருங்குடலில் போய் ரீச் ஆகி அது திருப்பி அங்கே ஃபெர்மெண்டேஷன் ஆகி அந்த நொதிகள் ஆகி அந்த ஹெல்த் மைக்ரோபியம்ஸ் கட்டமைச்சு ஒரு மண்டலம் காலகட்டத்தில் அந்த மைக்ரோபியம்ஸ் ஃபுல்லாக பாப்புலேஷன் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செரோட்டோனின் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து வாரி வழங்கணும் உடம்பு. எல்லா சிஸ்டமும் பேலன்ஸ் ஆகிடும். A to Z எல்லா சிஸ்டமும் பேலன்ஸ் ஆகிடும். அத்தனை சிஸ்டம் பேலன்ஸ் பண்ணக்கூடியது பால் குடவாழை, பனங்காட்டு குடவாழை, குடவாழை குடவாழை, இந்த 3 பாரம்பரிய அரிசிகள். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எது வேணாலும் எல்லாத்தையும் சாப்பிடலாம். ஆட்டை நம்ம கஞ்சி குடிக்கலாம், இல்லை அது கஞ்சி குடிக்கலாம், இதில் கஞ்சி குடிக்கலாம் எல்லாம். பட் ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் ஹெல்தி மைக்ரோபியம் ப்ரொடக்ஷன் உடலை வாழ வைக்கும் அரிசி. உடலை வாழ வைக்கும் அரிசி பாரம்பரிய அரிசி ஸ்பெசிஃபிக்காக வச்சுட்டாங்க. கம்பல்சரியா வாரத்துக்கு 2 முறை 1 முறை இதை மாதிரி நீங்க வந்து ஒரு 40-45 வாரம் எப்படி வேணா எடுத்துக்கலாம், இல்லை டெய்லி கூட எடுத்துக்கலாம். பால் குடவாழை பச்சை பிள்ளைங்களுக்கு 5 மாத குழந்தைகள் இருந்து ஆரம்பிச்சு கொடுக்கக்கூடியது. பனங்காட்டு குடவாழை, பனங்காட்டு குடவாழைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியன்ட் தான். இந்த பனங்காட்டு குடவாழை வந்து பால் குடவாழையோட வேரியன்ட், ஏஜ் தான் கூட வரும். பனங்காட்டு குடவாழை அடல்ட்டுக்கு, குடவாழை குடவாழை என்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு வேரியன்ட். இந்த குடவாழை குடவாழை பர்டிகுலரா வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நம்ம உடம்புலாம் வந்து படுத்த படிக்கா போயிடும் பாருங்க. கை காலெல்லாம் நடந்து தளர்ச்சி ஆகிடும், கை காலெல்லாம் உதறும், ரொம்ப ஏஜ்ட் ஆகிடும். ஒரு ஸ்டேஜில் போட்டு பார்த்தீங்களா, அந்த டைமில் ஒட்டுமொத்த சிஸ்டத்தையுமே வந்து மூளை கண்ட்ரோல் பண்ணாதுங்க ஐயா, பெருங்குடல் தான் கண்ட்ரோல் பண்ணும். பெருங்குடல் தான் நம்ம உடம்புல ஆர்கான்ஸோட சிஸ்டத்தையுமே பார்த்தீங்கன்னா பெருங்குடல்ல தான் சிக்னல்ஸ் போக ஆரம்பிச்சு. பெருங்குடல்ல அப்படிப்பட்ட ஒரு நியூரல் கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது குடவாழை, குடலை வாழ வைக்கும் அரிசி. ஸோ பால் கம்பல்சரியா பால் குடவாழை, பனங்காட்டு குடவாழை, குடவாழை என்ற 3 விதமான வேரியன்ட்ஸ்ல இருக்கிற பாரம்பரிய அரிசி நம்மளுடைய கட் பிரெயின் ஆக்சஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கட் பிரெயின் ஆக்சஸ் ஆக்டிவேட் பண்ணணும்னா ஹெல்த் மைக்ரோபியம் வேணும். அந்த ஹெல்த் மைக்ரோபியம் வேணும் அப்படின்னா ஹெல்த் மைக்ரோபியம் உற்பத்தி பண்ணக்கூடிய பாரம்பரிய அரிசிகளை நம்ம எடுத்துக்கணும். அது வந்து இந்த குடவாழை என்ற பாரம்பரிய அரிசிகள்லாம் முக்கியமான கேட்டகரி. இதுங்களை வந்து நம்ம வந்து சமைச்சு நைட்டு சமைச்சு காலையில் ஃபெர்மெண்டேஷன் ஆக்கி நம்ம வந்து காலையில் ஒரு பழைய சாதமாக சாப்பிட்றோம். வாரம் 2 முறை 3 டெய்லியும் சாப்பிடலாம். பார்த்துக்கிறேன் ஒரு சும்மா நான் சொல்றது வந்து ரொம்பலாம் இல்லை சார், ஒரு டம்ளர் சார், 2 டம்ளர் சார். ஐயா ரொம்பலாம் நம்ம ஃபுல் கட்டணும்னு அவசியம் இல்லை. அது போதும் மைக்ரோபியம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு, அது ரொம்ப ரொம்ப போதும்னு எனக்கு. அப்போ அந்த மைக்ரோபியம் என்ன பண்ணுது, அந்த ஆரோக்கிய நுண்ணுயிர்கள் என்ன பண்ணுது, செரோட்டோனின் ப்ரொடக்ஷனை 90% செரோட்டோனின் ப்ரொடக்ஷன் அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது, அதுதான் பண்ணுது. ஆக்சுவலா பேலன்ஸ் 10% நம்ம பிரெயின்ல இருக்கு. அப்போ 10% செரோட்டோனின் வச்சு நம்ம எவ்வளோ நம்ம வந்து ஹாப்பியா இருக்க முடியும், எவ்வளோ வந்து நம்மளுடைய வெல்னஸை ஃபீல் பண்ண முடியும்? சுத்தமா கிடையாது. இந்த மைக்ரோபியம்ஸ் வந்து கட்ல இருந்து ஒட்டுமொத்த உடல்ல இருக்கிற டோட்டல் சிக்னலிங்கை கலெக்ட் பண்ணி உடல் எப்படிதான் இருக்குன்ற ஸ்டேட் ஆஃப் பாடி, அதை வந்து ஸ்டேட் ஆஃப் பாடியோட ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அதை வந்து அப்படியே பிரெயினுக்கு கொண்டு போயிட்டு சொல்லக்கூடியது தான் கட் பிரெயின் ஆக்சிஸ். கட் பிரெயின் ஆக்சிஸ் ஆக்டிவேட் பண்றதுக்கு ஹெல்த் மைக்ரோபியம் உற்பத்தி பண்ணக்கூடியது தான் 90% ஆஃப் செரோட்டோனின். செரோட்டோனின் தான் நம்ம உடம்புல வந்து பிரைமரியா நம்முடைய டோட்டல் வெல்னஸ், டோட்டல் ஃப்ரெஷ்னஸ் அண்ட் வெல்னஸ்க்கு ஃபண்டமெண்டலான ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஸோ எப்படிப்பட்ட ஒரு நியூரல் கனெக்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து குடல் மூளை ஆக்சஸ் சொல்லக்கூடிய கட் பிரெயின் ஆக்சிஸ்
நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த கம்யூனிகேஷன் டு பிரெயின் ஃப்ரம் கட்டு அது யாரால பண்ண முடியும்? இந்த மைக்ரோபயோமால பண்ண முடியும். அந்த கர்ப்பன் ஆக்சஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் நெட்ஒர்க்ஸ் பிட்வீன் தி பெருங்குடல் முக்கியமாக பெருங்குடல் அண்டு பிரெயின். இதுக்கு பழைய சாதத்தோடைய அறிவியல் பூர்வமான விளக்கம் இதாங்க. பழைய சாதத்தோடைய அறிவியல் பூர்வமான விளக்கம். அப்போ வந்து எந்த ஒரு இதுவா இருந்தாலும் நம்ம ஒட்டுமொத்த உடல்ல இருக்கிற சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட உடலோட கண்டிஷனை அந்த ஆரோக்கிய நுண்ணுயிரிகள் வந்து சென்ஸ் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி செரோட்டோனின் அந்த செரோட்டோனின் என்று சொல்லக்கூடிய நியூரோடான்ஸ் உருவாக்கி அந்த பிரெயினுக்கு கம்யூனிகேட் பண்ணி பிரெயின் வந்து அதை வந்து ரிசீவ் பண்ணி அந்தந்த ஆர்கான்ஸ்க்கான இதெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணி ஒரு ஒரு ஆர்கான்ஸ்க்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, இதெல்லாம் ஹாப்பியா இருக்கு, இதெல்லாம் அன்ஹாப்பியா இருக்கு, இதெல்லாம் வந்து ஆக்டிவா இருக்கு, இதெல்லாம் இன்ஆக்டிவா இருக்கு, எல்லாத்தையும் பாப்புலேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சிக்னல்ஸ் பிரெயின்ல இருந்து அவங்களுக்கு கொடுத்து திருப்பி அதை ரெக்டிஃபை பண்ணக்கூடியது. இப்படி எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸான ஒரு கனெக்ஷன்ஸை நம்ம வந்து நம்ம உடம்புல வந்து இயற்கை படிச்சிருக்கு பார்த்தீங்களா இல்லையா? இதுக்கு அடிப்படை காரணம் நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகள்ல இருக்கிற பயங்கரமான மிக முக்கியமான ஹெல்தி மைக்ரோபியோம் ஒரு உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு இயற்கையில் இருந்த ஒரு படைப்பு. பயாக்டிவ் மாலிகூல்ஸ்ன்ற ஒரு பக்கம் இருக்கட்டும், பாரம்பரிய அரிசிகளுக்கு முக்கியத்துவத்துக்கான இன்னொரு முக்கியமான சப்ஜெக்ட் இந்த ஹெல்தி மைக்ரோபியோம் என்ற ஒரு சப்ஜெக்ட். இதெல்லாம் அந்த புதுசாக தெரியலாம். ஆனால் இந்த ஹெல்தி மைக்ரோபியோம் வந்து பாரம்பரிய அரிசிகளுக்கே உரிய ரைட்ஸ், பாரம்பரிய அரிசிகளுக்கே உரிய ஒரு தனித்துவம். மற்ற எந்த ஒரு அரிசிகளாலையுமே எதுவாலுமே இந்த ஹெல்தி மைக்ரோபியம் உருவாக்கி பண்ண முடியாது. பர்டிகுலரா சொல்லக்கூடிய இந்த கர்ப்பன் ஆக்சிஸோட ஆக்டிவேஷன். கர்ப்பன் ஆக்சிஸ் நம்ம எல்லாருக்கும் ஆக்டிவேட் ஆகணும். ஆக்டிவேட் ஆனால் மட்டும்தான் ஒட்டுமொத்த உடலுடைய செயல்பாடுகளை பிரெயினால கண்காணிக்க முடியும். கண்காணிச்சு அதை பைலேட்டரல், அதாவது பை டைரக்ஷனல் திருப்பி ரிவர்ஸ் கொடுத்து அந்த செயல்கள்லாம் வந்து கட்டுப்படுத்த முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும், அப்புறம் மேம்படுத்த முடியும், எல்லாம் பண்ணும். இப்படி வந்து எண்ட் டு எண்ட் கனெக்டிவிட்டி ஒரு மனித உடல்ல வந்து எண்ட் டு எண்ட் கனெக்டிவிட்டியை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த ஹெல்தி மைக்ரோபியம் ரிலேட்டட் ஃபெர்மெண்டட் ரைஸ் இதோட முக்கியத்துவங்கள். ஸோ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பழைய சாதம்ன்றதுக்கான ஒரு அறிவியல்பூர்வமான விளக்கம் மருத்துவத்துறையில வந்து எப்படி வந்து பழைய சாதம் பயன்படுத்தப்பட்டது, பாரம்பரியத்தில் பழைய சாதம் பயன்படுத்தப்பட்டது, அறிவியல்பூர்வம் விளக்கம் என்ன, கட் பிரெயின் ஆக்சிஸ்னா என்ன, அது நம்மளாம் ஆக்டிவ் ஆயிருக்கா இல்லையா, அதை ஆக்டிவேட் பண்ணா என்ன நன்மைகள், அது யார் ஆக்டிவேட் பண்ணுவா, நிறைய கேள்விகள். எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய உணவு முறையான பழைய சாதம் பயன்படுத்த முடியும். அதுவும் மருத்துவ குணமுள்ள பாரம்பரிய அரிசிகளை குறிப்பா குடவாழை, பால் குடவாழை, பனங்காட்டு குடவாழை மற்றும் குடவாழை பாரம்பரிய அரிசிகளை நாம் வந்து பயன்படுத்தும் போது நம்மளோட கர்ப்பன் ஆக்சிஸ் வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கான ஹெல்த் மைக்ரோபியம் உருவாகுது. 90% ஆஃப் செரோட்டோனின் பிரெயினாலே உற்பத்தி பண்ண முடியாத செரோட்டோனின் 90% ஃப்ரம் கட் பிகாஸ் ஆஃப் ஹெல்தி மைக்ரோபியோம். ஸோ இது எவ்வளவு பெரிய விஷயம், மிகப்பெரிய ரகசியம், மிகப்பெரிய பிரபஞ்சம், மிகப்பெரிய ரகசியம். இந்த ஒட்டுமொத்த உடலோட செயல்பாடுகளை பிரெயினுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணி அது மூலமா பிரெயின் வந்து ஆக்ஷன் எடுக்கக்கூடியது. அந்த கம்யூனிகேஷன் நீரில் கம்யூனிகேஷன் கொடுக்கக்கூடியது ஹெல்த் மைக்ரோபியம்ஸ். அதுக்கு அடிப்படை காரணம் சிறப்பு 10% தான் பிரெயின்ல சொல்றது. ஏன் மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹெல்த் மைக்ரோபியம் பாரம்பரிய அரிசிகள்ல வந்து ஹெல்த் மைக்ரோபியம்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதோட முக்கியத்துவம் வந்து பெருங்குடல்ல வந்து ஒரு ஆரோக்கிய நுண்ணுயிர்கள் உருவாக்கக்கூடிய மொத்த பாரம்பரிய அரிசிகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கட் பிரெயின் ஆக்சிஸ்னா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, ஸோ எப்படி கனெக்ட் ஆகுன்றது வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணது. பாலா சார் கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுங்க சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க சார். இதை முடிச்சுக்கிறேன் சார். வணக்கம் வணக்கம் டாக்டர். 2 சந்தேகம் கேட்கலாமா? கண்டிப்பா. இப்போ நீங்கள் அந்த இந்த பழையது சொன்னீங்கல்ல, பால் கூட வாழைன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து பச்சரிசி தானாங்கிறத கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. 2வது, ஒரு மண்டலம் அதாவது 48 நாள் சொன்னீங்கல்ல, அது தினம் சாப்பிடணுமா, வாரத்துக்கு ஒரு நாள் நடுப்புற சொன்ன மாதிரி எனக்கு புரிஞ்சுது. அதனால சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. இது 2ஐயும் கிளாரிஃபை பண்ணுங்க டாக்டர். நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ வந்து ஹெல்த்தியா இருக்கிறவங்க யாராச்சும் வந்து நம்ம வந்து ஒரு வியாதியா இருக்காங்க 2 பேர் இருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம வந்து பேசிக்கா ஏதாவது நம்ம உடம்புல வியாதியா இருந்து சொந்தமா இருக்கணும் கண்டிப்பா ஒரு ஒரு மண்டலம் எடுக்கிறது வந்து ரெகுலர் டெய்லி. ஹெல்த்தியா இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு முறை 2 முறை நம்ம பழகணும்னு தான் நான் சொல்லுவேன். அது ஒரு பாயிண்ட். அந்த கேப்ல அந்த பாயிண்ட் நான் மிஸ் பண்ணி சொல்லியிருப்பேன்.
ஸோ ஒரு மண்டலம்ன்றது வியாதியஸ்தர்கள், அது எந்த வியாதியா இருந்தாலும் சரி, எந்த வியாதியா இருந்தாலும் சரி, அந்த வியாதிக்கான சிக்னல்ஸ் வந்து கட்டுல இருந்து பிரெயினுக்கு போய் பிரெயின் அதுக்கான இதை கொண்டு போய் சேர்க்கணும்னா இந்த ஹெல்த் மேய்க்கிறவங்க உற்பத்தி பண்ணி ஆகணுங்க. அந்த எமர்ஜென்சி பேசிஸ் போர்க்கால அடிப்படையில் ஒரு மண்டலம் ஹெல்த்தியா இருக்கவங்க நம்ம வந்து கிராஜுவலா பில்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சொல்ல புரோட்டோகால் சொல்லணும் பார்த்தீங்களா, ஒட்டுமொத்த குடும்பமும் பாரம்பரிய அரிசி முறைக்கு ஏறு வரிசையில மாறிட்டோம் அப்படின்னாலே இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம டெய்லியும் சாப்பிட்றதே பாரம்பரிய அரிசி, அது வெள்ளையா இருக்கட்டும், இல்லை இட்லி தோசையா இருக்கட்டும், இல்லை வீக்லி ஒன்ஸா இருக்கட்டும், அந்த புரோட்டோகாலுக்குள்ள வந்து அந்த ஃபேமிலியில ஆட்டோமேட்டிக்கா ஹெல்த் மேய்க்கிற ஆக்டிவ் ஸ்டார்ட் ஆயிடும். அதுல தான் அந்த ஸ்பெஷல் என்டிட்டியா இருக்கிற பழக்குட வாழை, பரங்காட்டு குட வாழை, குடவாழை குட வாழையை வந்து நீங்க வீக்லி 2 டைம்ஸ் எடுக்கின்ற ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்தேன் ஐயா. அது பச்சரிசி தானே டாக்டர்? ஏன் பச்சரிசி புழுங்கல்யா? தானே குக் ஏன் பண்றது? புழுங்கல் மருத்துவ குணமுள்ள பாரம்பரிய அரிசிகள் கம்பல்சரி புழுங்கல்யா? நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லிட்டேன். மருத்துவ குணமுள்ள பாரம்பரிய அரிசிகள் கம்பல்சரி புழுங்கல், எக்ஸப்ட் இலுப்பைப்பூ சம்பா, மிளகு சம்பா அன்று வாசனை சீரக. அதாவது நீரில் கரையக்கூடிய உயிரடல் மூலக்கூறுகள் கொண்ட பாரம்பரிய அரிசிகள் எல்லாம் பச்சரிசி, கொழுப்பில் கரையக்கூடிய ஃபேட் சாலிபிள் பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ் உள்ள பாரம்பரிய அரிசிகள் எல்லாம் கம்பல்சரி புழுங்கல் அரிசி. கம்பல்சரி, அதாவது தேர்ட் கேட்டகரி எல்லாமே கம்பல்சரி புழுங்கல் அரிசி. இதுல வந்து ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் பாத்தீங்கன்னா, கருப்பு கவுனியில நம்ம பாரம்பரிய செட்டிநாடு கருப்பு கவுனியில 2 எடுத்துக்கலாம், பச்சரிசி எல்லாம் புழுங்கல் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த பச்சரிசியை எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு சில பால் கட்டண சில விஷயங்களா இருக்கும். அந்த கருப்பு கவுனி பாரம்பரிய செட்டிநாடு கருப்பு கவுனியில பச்சரிசியில பொங்கல் செய்யறாங்க, பொங்கல் அந்த இனிப்பு பொங்கல் செய்யறாங்க. அதோட இதுல வந்து பயோஆக்டிவ்ஸோட அந்த ஆந்தோசயனின் சப்ஜெக்ட் இருக்காது. அதுல வந்து ஒரு விதமான வந்து புரோ ஆந்தோசயனின், அதாவது ப்ரீகர்சர் ஃபார்ம் ஆயிடும். அது வந்து எதுக்காக அப்படின்னா வந்து அதுல வந்து அந்த கருப்பு கவுனியில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உயிராற்றல் மூலக்கூறுகள் அது சம்பந்தமான செயல்பாடுகள்லாம் வந்து புரோந்து சைனின்ற லோ மாலிகுலர் லெவலில் தான் நிற்கும். அதை வந்து நம்ம வந்து புழுங்கல் பண்ணும்போது ஆந்தோசைனின் கிரியேட், அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அந்த ஒரு சப்ஜெக்ட்ல அந்த ஒரு டீட்டெயிலான வேலை பார்க்கும். அதாவது கருப்பு கவுனியை பொறுத்த வரைக்கும் பச்சை அரிசியும் புழுங்கல் அரிசியாகவும் எடுத்துக்கலாம். பச்சரிசியை எடுக்க பட்சத்துல அதுல இருக்கிற மருத்துவ குணங்களோட தாக்கம் வேற, புழுங்கல் அரிசி எடுக்கும்போது மருத்துவ குணங்களோட தாக்கங்கள் வேற. அதில் தான் அந்த பைப்போலா இருக்குங்க. மற்றபடி வந்து 3வது கேட்டகரியில் வரக்கூடிய அனைத்து பாரம்பரிய அரிசிகளும் நிறமிகு பாரம்பரிய அரிசிகள், 130 நாட்களுக்கு மேல வளரக்கூடிய 120 நாட்களுக்கு மேல வளரக்கூடிய நிறமிகு பாரம்பரிய அரிசிகள் மருத்துவ குணத்துல 3வது கேட்டகரி பாரம்பரிய எல்லாமே கம்பல்சரி புழுங்கல் தான். அதுல இந்த எக்ஸப்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வெள்ளை அரிசி இது கேட்டகரியில் வரக்கூடிய இலுப்பை சம்பா, மிளகு சம்பா, அந்த வாசம் சேர்த்து இது வந்து பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ் உள்ள பாரம்பரிய அரிசிகள். ஆனால் வெள்ளை அரிசி கேட்டகரியில் வரும், நாட்கள் கூட அது பச்சை அரிசிகள். ஏன்னா நீரில் கலக்கிற பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ், மற்றபடி எல்லாமே புழுங்கல் தாங்க. ஓகே, நன்றி 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 டாக்டர். எதனால புழுங்கல்னு சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மோஸ்ட் ஆஃப் தி பயோஆக்டிவ் மாலிகுல்ஸோட அந்த பிணைப்பு வந்து அந்த பிராண்ட் லேயர்ல தான் இருக்கு. அரிசியில வெளியில இருக்கும் ஐயா, அரிசி உள்ள சப்ஸ்டன்ஸ்குள்ள போகாது, பிராண்ட் லேயர்ல இருக்கு. அந்த புழுங்கல் பண்ணும்போது தான் வந்து அது சப்ஸ்டன்ஸ்குள்ள இறங்குங்க, இறங்கிட்டு தான் வந்து அதுக்குள்ள போகும். சம்டைம்ஸ் இவன் கருப்பு கவுனி வந்து டபுள் பாயிலிங் கூட பண்ணலாங்க ஐயா. டபுள் பாயிலிங் பண்ணுவோம்னா இன்னமும் அதோட ஆந்தோசைனோட இன்டகிரேஷன் உள்ள இறங்குறது வந்து இன்னும் கான்கிரீட் ஆகும். ஸோ டபுள் பாயிலிங்ன்ற இதுவுமே அந்த காலத்தில் இருந்துருக்கு. நகைச்சுங்க தேங்க்யூ ஐயா. டாக்டர். ஐயா பாண்டிச்சேரியில கார்த்திகேயன் ஐயா. ஐயா இப்ப சொல்லுங்க. எனக்கு ஒரு 2 சந்தேகம் ஐயா. செரோட்டோனின் வந்து நம்ம வித்தவுட் ட்ரெடிஷ்னல் ரைஸ் தவிர வேற ஏதாவது எக்ஸ்டர்னலா சப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? இது முதல் கேள்விங்க ஐயா. ரெண்டாவது கேள்வி வந்து ஐயா, ரெண்டாவது கேள்வி வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தமிழ் ஜனம் என்ற ஒரு சேனல்ல அமெரிக்காவில் கூகுள் கம்பெனிக்காரங்க வந்து ஒரு ஏஐ இந்த ஒரு டெக்னாலஜியில் ஏதோ புதுசாக ஒரு டேப்லெட் கொடுத்துருக்குறாங்க, வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம். பல ட்ரில்லியன் செலவு பண்ணி அந்த டேப்லெட் வந்து இப்போ மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. அதனுடைய பெனிஃபிட் வந்து அந்த ஒரு மாத்திரை எடுத்துக்கணும்னா நமக்கு வந்து எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் எந்த வகையான நோயாக இருந்தாலும் அது வந்து க்யூர் ஆகும், அது ஒரு மருந்து போதும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நான் வந்து ஒரு நியூஸ் பார்த்தேங்க ஐயா. அந்த நியூஸ் ஃபுல்லாக நான் பார்க்க முடியல. ஒருவேளை செரோட்டோனின் தான் இருக்குமான்றது என்னுடைய கணிப்புங்க ஐயா. அது சம்பந்தமா ஐயா கவனத்துக்கு வந்தா கொஞ்சம் பார்க்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. கண்டிப்பா கார்த்திக் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹெல்தி மைக்ரோபியம் தாங்க இங்க சப்ஜெக்ட். அதாவது பாரம்பரிய அரிசிகளால் மட்டுமே வந்து ஹெல்தி மைக்ரோபியம் உருவாக்கக்கூடிய கட்டமைப்பை செய்ய முடியும். அப்ப அந்த மருத்துவ குணமுள்ள பாரம்பரிய அரிசிகள்ல பழைய சாதம் இருக்கும்போது மட்டும்தான் அந்த ஆரோக்கிய நுண்ணுயிர்களோட கட்டமைப்பு மேம்படும்ன்றது தான் இங்க பாயிண்ட். அந்த ஹெல்தி மைக்ரோபியம் கட்டமைக்கப்பட்டா மட்டும்தான் செரோட்டோனின் ப்ரொடக்ஷன் வந்து என்ஹான்ஸ்மெண்ட் ஆகும். ஸோ அதனால அதை தாண்டி வேற எதுலையுமே செரோட்டோனின் ப்ரொடக்ஷன் பெருங்குடல என்ஹான்ஸ்மெண்ட் ஆகாது. ரொம்ப சிம்பிள். அதனால நம்ம சாப்பிட்ற பாலிஷ் ரைஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து அந்த
மோஷனில் ஸ்மெல்லாம் வருதுங்க, ரொம்ப ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாம் வருது பார்த்தீங்களா, அது மாதிரி செரோட்டோனின் இந்த ஹெல்த் மேக்கர் அங்கே இருந்துச்சுன்னா அது வராது, கண்டிப்பாக வராது. அது ஒன்று. செகண்ட் நீங்கள் சொன்னீங்களே அந்த டேப்லெட், நம்ம வந்து நோயில்லா தலைமுறை பற்றி பேசிட்டு இருக்கோம், நோயே வராமல் இருக்குது என்ன பண்ணுற பேசிட்டு இருக்கோம். அது வந்து என்னன்னு தெரியல, நான் செக் பண்ணுறேன். பட் நோய்க்கு நோய் ட்ரீட்மெண்ட்டாக சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நோய்க்கு ட்ரீட்மெண்ட்டு, நோய் எப்படி அப்புறம் நோயாக இருந்தாலும் சரியாயிடுன்றாங்க அப்படின்ற சொல்கிறாங்க. பட் நம்ம விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம வந்து பண்ணாலும் இந்த பயோஆக்டிவ் மாலிகூல்ஸை வந்து லெபார்டரியில் சிந்தசிஸ் பண்ண முடியாது. எவ்வளோ டெக்னாலஜி அட்வான்ஸாக வந்தால் கூட இதை வந்து கேப்சியூல்லையோ டேப்லெட்லையோ இந்த பாரம்பரிய அரிசிகள் சித்தனைகள் இருக்கிற உயிரற்ற மூலக்கூறுகளை டேப்லெட்டாவோ கேப்சியூலாவோ இல்லை வந்து இதுவாகவோ போயிட்டு பேக் பண்ணி அதில் கொடுக்க முடியாது. ஏன்னா ஹைலி அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட்ஸ், அதில் அதோட பயோஆக்டிவ் ஆக்டிவிட்டி வந்து பிரேக் ஆகிடும், ஹைலி அன்ஸ்டேபிள். ஸோ அதனால வந்து இதான் இயற்கையோட படைப்பு. சரிங்களா? நன்றிங்க ஐயா. ஐயா க்ளோஸ் பண்ணிக்கலாமாங்க ஐயா? ஏதாச்சும் அவங்க சப்போஸ் சந்தேகம்னா நீங்கள் வாய்ஸ் மெசேஜில் போடுங்க குரூப்பில், நம்ம அதை வந்து நான் அட்ரஸ் பண்ணுறேங்க ஐயா. சரிங்களா? தேங்க்யூ டாக்டர். செஷனை முடிச்சுக்கலாங்க ஐயா. தேங்க்யூ.